வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம சீரக சம்பா அரிசியை பயன்படுத்தி ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு இந்த பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க. குக்கர் சூடானதுக்கப்புறமா அதில் 100 ml அளவுக்கு நெய்யும் 100 ml அளவுக்கு நம்ம சமையல் எண்ணெயும் சேர்த்துக்கலாங்க. இந்த எண்ணெய் எல்லாம் சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக சோம்பு, பட்டை, கிராம்பு, லவங்கம், நட்சத்திர சோம்பு இது எல்லாமே சேர்த்துக்கலாங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட 4லேருந்து 5 பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு பச்சை மிளகாயை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் இந்த அளவு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவு லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. நான் 1 கிலோ அரிசியும் 1 கிலோ சிக்கனும் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 400 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேங்க. பிரியாணிக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் இந்தளவு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாங்க. நான் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாங்க. நான் 3 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேங்க. தக்காளி அதிகமாக சேர்த்துடக்கூடாது, தக்காளி அளவாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி இந்தளவு நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு இது எல்லாமே நல்லா மசிஞ்சு வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாங்க. இதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் ரெடிமேட் பிரியாணி மசாலா தாங்க சேர்க்க போகிறேன். பிரியாணி மசாலாவோட பாக்கெட்டில் எழுதியிருக்கோம் எவ்வளோ கிராம் அரிசிக்கு எவ்வளோ மசாலா போடணும்னு சொல்லிட்டு. நான் 1 கிலோ அரிசிக்கு 150 கிராம் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இந்த பிரியாணி மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் 100 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேங்க. தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாங்க. நான் 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. இதுக்கு அதிகமாக எடுத்துக்கலாம், இதுக்கு குறைவாக எடுக்க வேணாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா கோட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா அப்படியே வச்சுருங்க. இந்த அளவு ஓரளவு தண்ணி நல்லா சிக்கன்லேருந்து பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த சிக்கன் பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாங்க. நம்ம எடுத்துருக்க சீரக சம்பா அரிசிக்கு 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணுங்க. நான் 1 கிலோ அரிசிக்கு அளவாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. தண்ணியோட அளவு ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குங்க. அவங்கவுங்க அரிசியை பொறுத்து தண்ணி சேர்த்து இந்த தண்ணியை நல்லா ஓரளவு கொதிச்சு வரணுங்க. இந்த அளவு தண்ணி லைட்டாக கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம கழுவி வச்சுருக்க பிரியாணி அரிசியை சேர்த்துடலாங்க. நான் இந்த சீரக சம்பா அரிசியை ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேங்க. அந்த அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறை இதில் பிழிஞ்சு விட்டுலாங்க. ஏற்கனவே நம்ம தயிர் சேர்த்துருக்கோம், அதனால் அரை எலுமிச்சம்பழம் மட்டும் போதும். அதிகமாக எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிடக்கூடாது, அது காரத்தையும் கட்டுப்படுத்திடும். அதனால் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுட்டு கடைசியாக நல்ல ஒரு வாசனை வரணுங்கிறதுக்காண்டி கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் புதினா இலைகளையும் இது மேலே தூவி விட்டுறலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பும் காரமும் கொஞ்சம் குறைவாகவே இருக்குது, அதனால் இதுக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக தனி மிளகாய் தூளும் இதில் சேர்த்துக்கிறேங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
இப்போ நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுடலாங்க. விசில் போட்டு 2 விசில் மட்டும் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாங்க. வாவ், பார்க்கவே எவ்வளோ அட்டகாசமாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறாதீங்க. அப்படியே வேறொரு பாத்திரத்தில் கொட்டி லைட்டாக கிளறிக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக கொஞ்சம் கூட குலையாமல் குக்கர்லேயே ரொம்பவே சூப்பரான சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரியான சிக்கன் பிரியாணியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் செய்வது எப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.